ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 4 விதமான வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். இந்த வெரைட்டி ரைஸ் நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு தக்காளி பிரியாணி. இதை பண்றதுக்கு 400 கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். டம்ளர்ல அளக்கும் போது 2 டம்ளர் எனக்கு வந்துச்சு. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊறதுக்குள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஒரு குக்கர்ல ஊத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இதுல ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி தூள் தான் கலருக்காக சேர்த்திருக்கேன். இது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு 5 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே இதுல ஒரு 1/2 கப் தண்ணி இருக்கிறனால நான் 3 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப கொதிச்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம அரிசியில இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இந்த 5 நிமிஷம் தம்ல இது நல்லா வெந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா சூப்பரா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இந்த தக்காளி பிரியாணியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புதினா சாதம். புதினா சாதம் பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா தலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப கடாய் அடுப்புல வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்ததும் இதுல நீல வாக்குல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை மசாலாக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்ச புதினா பேஸ்டையும் இதுல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இது எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வடிச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சாதம் இதுல சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி தேவையா இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சுட சுட பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த புதினா சாதத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பண்ண போறது பன்னீர் பீஸ் புலாவ். இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா இதை பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில நெய் ஊத்திட்டு அதுல இந்த பன்னீர் துண்டுகளை போட்டு லேசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லேசா ஃப்ரை ஆனதும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இது ரெடி ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு இந்த அரிசி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 1.5 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாயும் லேசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது நார்மல் சில்லி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 100 கிராம் அளவு பச்சை பட்டாணியை ஏற்கனவே உரிச்சு கழுவி வச்சிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன். இது கூட பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துட்டு லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் துண்டுகள் உடையாத அளவுக்கு நம்ம மெல்லமா அதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை தண்ணி வடிச்சிட்டு வெறும் ரைஸை மட்டும் இதுல சேர்த்துடலாம். லேசா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அப்படி 4 கப் தண்ணி நான் இதுல ஊத்திருக்கேன். மெல்லமா இதை கலந்து விட்டுடலாம். ரொம்ப வேகமா கலரும் போது பன்னீர் துண்டெல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மெல்லமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் விட வேண்டாம். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு. சூப்பரான பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதும் இதுல 4.5 கப் தண்ணி நான் சேர்த்திருக்கேன். இந்த சாதமும் பருப்பும் ஓரளவுக்கு குழைவா வேகணும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி நான் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெயும் சேர்த்து மூடி வச்சு ஒரு 4 விசில் இதை விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் 3 நார்மல் காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒரு கடாயில போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு இதை மிக்சியில பொடிச்சுக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு அதுல 10 போல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு காய்கறிகள் நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துல உப்பு சேர்க்கல, இதுல குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவையும் இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த காய்கறி வேகிற அளவுக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி ஊத்திக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு மூடி வச்சு காய்கறி வேகிற அளவுக்கு மிதமான ஹீட்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாதம் வெந்து விசில் எல்லாம் அடங்கிருச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி லேசாக நம்ம கலந்து வச்சிடலாம். இப்போ காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. ஒரு அரை லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச சாதம் பருப்பு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் உப்பு சேர்க்காதனால இந்த டைமில் அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாதமே கொஞ்சம் குழைவாக தான் இருக்கணும். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை தூவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு வடகம், அப்பளம் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த 4 ரெசிபிஸும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.